திருச்சி ஏ கேட்டகரி ரவுடி வெட்டி கொலை. நள்ளிரவில் நடந்த பயங்கரம். கள்ளத் தொடர்பால் ஏற்பட்ட விபரீதம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. வணக்கம் மக்களே. திருச்சி மாநகரத்தையே உலுக்கி போடுற மாதிரி நள்ளிரவுல ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்திருக்கு. நடு ரோட்ல ஒரு வாலிபரை 3 பேர் சேர்ந்த கும்பல் ஓட ஓட விரட்டி தலையிலேயே கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலா இந்த ஒரு விஷயம்தான் போயிட்டு இருக்கு. அதுல கிடைச்சிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தான் நம்ம பாக்குற எல்லாத்தையும் நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி அவ்வளோ வெறித்தனமா வெட்டி இருக்காங்க. யார் அந்த ரவுடி, எதற்காக கொலை பண்ணாங்க, அந்த கேங்குக்கும் கொலை செய்யப்பட்ட நபருக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு பின்னாடி என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருச்சி திருவரம்பூர் பக்கத்துல காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு போன சனிக்கிழமை நைட்டு சரியா ஒரு 11:30 மணி போல அந்த பக்கமா வினோபாஜி அப்படின்ற தெரு பக்கம் ஒரு வாலிபர் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பைக்ல 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை துரத்திட்டு போயிருக்காங்க. இதுல ஒரு கேங் நம்மள ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்னு நினைச்ச வாலிபர் உஷாரா வண்டியை விட்டு வேகமா திருப்பி இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவரோட வண்டியில கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி வீழ்த்தி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா தலைப்பகுதிய ரொம்ப மோசமா சிதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ரத்த வெள்ளத்துல ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3 பேர் கொண்ட கும்பல் பைக் ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நைட்ல இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா போலீசார் அந்த வாலிபர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அதிர வைக்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு. அந்த நபர் பேரு பாதுஷா. திருச்சி அரியமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாரதியார் தெருவை சேர்ந்தவர் தான் இவரு. இவங்களோட அப்பா மகாபூ பாஷா, இவங்களோட பையன் தான் இந்த பாதுஷா. இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா வெளியில சாதாரணமா சுத்துற இந்த பாதுஷா போலீஸ் ரெக்கார்ட்ல ஒரு ஏ கேட்டகரி ரவுடியா இருக்காரு. அரியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம திருச்சியில இருக்கிற பல ஸ்டேஷன்கள்ல இவர் மேல அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை முயற்சி அப்படின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. உள்ளூர்ல இருக்கிற மத்த ரவுடி கேங்குக்கும் இவருக்கும் ஏற்கனவே பெரிய லெவல்ல பகை இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த திருச்சி எஸ்பி டோங்கரே பிரவீன் உமேஷ் இவரும் திருவரம்பூர் போலீசாரும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெண் விவகாரம் இருக்கிறது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. அரியமங்கலம் ஏரியாவை சேர்ந்த ஒரு திருமணமான பெண்ணோட இந்த ரவுடி பாதுஷாவுக்கு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு பயங்கர ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால போன செப்டம்பர் மாசமே இந்த விஷயத்துக்காக பாதுஷாவை ஒரு கேங் லாக் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஆனா பாதுஷாவோட வலது கை கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் மட்டும்தான் துண்டா வெட்ட முடிஞ்சிருக்கு அவங்களால. ஆனா ஆபத்தான நிலையில பாதுஷா எப்படியோ உயிர் தப்பிச்சிடுறாரு. விரல் போனதுக்கு அப்புறமா கூட அந்த பொண்ணோட இருந்த கள்ள தொடர்பை அவர் கட் பண்ற மாதிரி தெரியல. இதனால அந்த பொண்ணு சைட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெறிய ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா என்னடா இவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனோட கைய கூட வெட்டியாச்சு அப்பையும் சொல்லி திருந்தலையே அப்படின்னு நினைச்சு இவனை எப்படியாவது முடிச்சாதான் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. இப்போ போலீசாரால தேடப்பட்டு வர்ற அந்த மெயின் அக்யூஸ்டுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அரியமங்கலத்தை சேர்ந்த எம் சூர்யா, குமார் மற்றும் பிரசாந்த்.
இவங்க 3 பேர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பாதுஷா எந்த பொண்ணோட தொடர்புல இருந்தாரோ அந்த பொண்ணோட சொந்த தம்பி தான் இந்த சூர்யா. அவங்களோட குடும்ப மானத்தை பாதுஷா கெடுத்துட்டான் அப்படின்ற ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கத்தினால சூர்யா ரொம்ப நாளா எப்படியாவது பாதுஷாவை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய குமார், பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே ஏற்கனவே லோக்கல்ல இவங்க பின்னாடியும் ஒரு குற்ற பின்னணி இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க மேலேயும் ஏற்கனவே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிதடி கேஸு, ஏரியால கலாட்டா பண்றாங்க, பொதுமக்களை மிரட்டுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு. ஆனா இவங்க 3 பேரையும் சேர்த்துதான் பாதுஷா ரொம்ப நாளா நோட்டம் போட்டு கரெக்டா நள்ளிரவுல அவர் தனியா வர டைமா பார்த்து போட்டு தள்ளியிருக்காங்க. இப்போதைக்கு பாதுஷாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எஸ்கேப் ஆன சூர்யா, குமார், பிரசாந்த் இவங்க 3 பேர்த்தையும் பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டும் வராங்க. இந்த கள்ள தொடர்பு விவகாரத்தினால திருச்சியில நடந்த இந்த கொலை சம்பவம் இப்போ ஏரியா முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.